Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெய்னி கிளைமேட்டோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையிலேருந்தே மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க, பிரேக் விட்டு. ஸோ போன வாரம் இப்படி தான் இருந்துச்சு ஒரு 2 நாள். ஸோ கிளைமேட்டோட சில்னஸ் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலுமே சில்னஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. காலையிலேருந்தே கொஞ்சம் சிலுசிலுன்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேகம் மூட்டமாக இருக்குங்க, வீடே இருட்டோன்னு கிடக்குது. ஸோ இந்த ரெய்னி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சமைக்க போகிறோம், இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அதை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் யோசித்து வச்சுருக்கோம். அது கூட காரசாரமான ஒரு 2 சைட் டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நெத்திலி ஃப்ரை பார்க்க போகிறோம். இது 2ம் இன்றைக்கி அந்த சாம்பார் சாதத்துக்கு கூட பண்ண போகிறேங்க. சாம்பார் சாதம் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்பிட்வீன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது காமிக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி எங்களோட லஞ்ச் இப்படி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று எச்மார்ட் போயிருந்தேங்க, ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு பாம்ஃப்ரெட் வாங்கலான்னு தான் போனேன். ஸோ என்னன்னு தெரியல, சரி வேறு என்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஷெல்ஃபில் வந்து இந்த நெத்திலி ஃபிஷ்ஷை பார்த்தேங்க. ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏதோ ஸ்மெல்ட் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கே, இது நெத்திலி தானா அப்படின்னு. உடனே அப்புறம் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்தேன், நெத்திலி ஃபிஷ் தாங்க. ஸோ உடனே நான் வாங்கிட்டேங்க. அது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு $6-7 தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 நெத்திலி ஃபிஷ் இருக்குங்க. க்ளீன் பண்ணாமல் தான் இருந்துச்சு, நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிட்டேங்க. ஸோ உங்களுக்கும் நான் அதை காமிக்கிறேன் நான். ஸோ நம்ம நெத்திலி ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், எப்படி வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன். ஸோ அதே தாங்க, எனக்கு எவ்வளோ தேவையோ நான் எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து பவுலில் போட்டுக்கிட்டேன். நிறையா இருந்துச்சு, நான் இந்த அளவு மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ எவ்வளோ தேவையோ எடுத்தாச்சு. இதை வந்து மேரினேட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்க்கக்கூடியது மஞ்சத்தூள். சிம்பிளான மேரினேஷன் தாங்க. ஸோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூளுங்க, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிறோம். அடுத்தது சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம், அதுவும் 1/4 டீஸ்பூன் தாங்க. அப்புறம் கரம் மசாலா தூள், அதுவும் ஒரு இந்த மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு தான். நீங்கள் ஸ்பூன் பார்த்தாலே தெரியும், அந்த அளவு தான் நான் எடுக்கிறேன். அப்புறம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேங்க, ஏன்னா இதுதான் காரம். ஸோ நல்லா வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு சால்ட். ஸோ பார்த்து சேர்த்துக்கலாங்க. இது கூடயே வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்படி புழிஞ்சு விட்டுறலாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிராப்ஸ் விட்டால் போதும். எல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாங்க. பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை பற்றி தெரியும். ரொம்ப ஏன்னா நான் க்ளீன் பண்ணும்போதே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், ரொம்ப பார்த்து பண்ணணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷு சாஃப்டாக இருக்கிறதுனால இதில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காயை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் வெட்டிக்கலாம். சூடானதும் கடுகும் சீரகம் தாளித்து சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம். பார்த்துங்க, இதே போல தான் கடுகோ இல்லை வேறு எதாவது சேர்க்கும்போது வெடிச்சதுன்னா தள்ளி நில்லுங்க. சம்திங் ஈரம் இருந்திருக்கும், அதனால தான் இப்படி வெடிக்குது. ஸோ நீங்களும் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததே கோவக்காயை சேர்த்துடலாங்க. கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்து நம்ம அந்த கோவக்காய்க்கு எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கும் போது என்ன பண்ணுங்க, லிட்டு போட்டு மூடிடுங்க. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து பாதி வெந்துடும். திறந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி திறந்து கலந்து விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த எண்ணெயில் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா
நல்லா வந்து முக்கால்வாசி வெந்துடும். வதக்கி விட்டாச்சு. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் லைட்டாக சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் சீரகத்தூள் ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இதை சேர்க்குறோம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு லைட்டாக இப்படி அந்த மசாலா இருக்கணும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளுங்க. இதில் மிளகாய் தனியாக ரெண்டும் கலந்து இருக்கும். ஸோ நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இதுதான் காரம். இதில் வந்து நம்ம வேறு எந்த மிளகாயும் போடலை. ஸோ எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியை தெளித்து மூடிட போகிறோம். ஏன்னா இல்லாட்டி மசாலா எல்லாம் வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். கலந்து விட்டுட்டு தண்ணியை ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் ஒன்று. இல்லாட்டி இது வந்து ஒரு மாதிரி குழஞ்சிடும். உங்களுக்கு வெந்து அப்படியே முழுசாக இருக்கணும். ஸோ 2-3 கைக்கு இப்படி தெளித்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி மூடி வச்சுருங்க. இன்பிட்வீன் திறந்து கலந்து விட்டோம்னா ரெடி ஆயிரும். திறந்து பார்த்துடலாங்க. நான் தண்ணி தெளித்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டேன். இப்போ இன்னொரு வாட்டி உங்கள் முன்னாடி திறந்து காமிக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ ஒன்று எடுத்து எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாங்க. இதுலேயே கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வாவ், சூப்பராக கட் ஆகுதுங்க. ஒரே இதில் கட் ஆகிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. அப்படியே கோவக்காய் ஃப்ரை எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள். அப்படியே உடையாமல் முழுசாக சூப்பராக நம்ம குக் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சாம்பார் சாதத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். புளி தண்ணியை ஊற வச்சு அதை வடித்து நான் என்ன பண்ணிட்டேன், ரைஸுக்கான அளவு அந்த அரிசி பருப்புக்கான அளவு நான் வந்து மெஷர் பண்ணி தண்ணியும் அளந்து வச்சிட்டேங்க. அப்புறம் காய் வந்து பார்த்தீங்கன்னா 3 காய் தாங்க போடுறேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உள்ள முருங்காய் இருக்குது. ஸோ நான் வந்து 3 காய் தான் போடுறேன். நீங்கள் எத்தனை காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் 3 தான் போடுறேன். நம்ம பண்ண கோவக்காய் பொரியல் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் தாங்க பண்ண போகிறேன். நான் எப்போவுமே இந்த வெசலை வந்து அடுப்பில் வச்சு உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். இன்றைக்கி வந்து அதுலேயே வச்சு பண்ணி காமிக்க போகிறேன். சாட்டை மோட ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் விடுறேன் நான். ஸோ நம்ம கடைசியாக குக்கரை மூடும்போது நம்ம நெய் விட்டுக்கலாங்க. சூடானதும் தாளிப்புக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே சேர்த்துடலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சுங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் வந்து மொத்தமாக சேர்த்துருவேங்க. ஸோ சாம்பார் சாதம் பண்ணும்போதெல்லாம் அப்படி தான் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அப்படியே நான் வதக்கி விட்ருவேன். நல்லா வந்து வெங்காயம், தக்காளி வதங்கி வரட்டுங்க. நமக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து வதங்கிட்டு இருக்கு. இப்போ காயை சேர்த்துடலாங்க. என்னோட சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கிடுவேன். வதக்கிட்டு மசாலா பொடி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேங்க. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து சூப்பராக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. ஏன்னா நமக்கு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் டெம்பரேச்சரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு ஹீட் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப இதாகுது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த சூட்டையும் குறைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளுங்க. இதில் தனியாகவும் சேர்ந்துருக்கு. ஸோ ஒட்டுக்காய் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் குழம்புத்தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அது கூடவே வந்து மிளகாத்தூளும் சேர்க்கணும். இதில் தனியாக கலந்துருக்கிறதுனால நான் அவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கலந்து விட்டுறலாங்க. வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வதக்கி முடிச்சது நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நம்ம அளந்து வச்ச தண்ணியிலேருந்தே கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஏன்னா லைட்டாக எனக்கு அடியில் வந்து ஸ்டிக்கான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் அந்த மசாலா வாடையெல்லாம் போகட்டுங்க. அடுத்ததாக நம்ம அளந்து வச்ச தண்ணியை ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்.
அந்த புளி தண்ணி, அப்புறம் ரைஸுக்கு பருப்புக்கும் தேவையான அளவு தண்ணி எல்லாமே மொத்தமாக வந்து நான் வந்து அளந்து வச்சதுதாங்க. இப்போது நம்ம தண்ணியெல்லாம் மொத்தமாக ஊற்றின பிறகு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெசிபிக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து சேர்த்துக்கோ. நம்ம இப்போ தான் சேர்க்குறோம். கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ, ஒரு ஆளாக்கு எடுக்கிறீங்களா இல்லை 2 ஆளாக்கு எடுக்கிறீங்களான்னு பார்த்து அதுக்கேற்றபடி நீங்கள் கணக்கை சேர்த்துக்கோங்க. இல்லை 1.5க்கு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவு எடுத்தாலுமே ட்ரிபிள் தி அமௌண்ட் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சாதம் பருப்பு காய்கறி எல்லாம் வெந்து நல்லா வந்து நமக்கு என்ன சொல்கிறது செமி லிக்விடாக வேணும். ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது. இப்போ அரிசி பருப்பை உள்ளே சேர்த்துடலாங்க. நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு உள்ளே சேர்த்தியாச்சுங்க தண்ணியை வடித்து. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாங்க. இதுக்கப்புறமா நெய் சேர்க்குறோன்னு சொல்லி இந்த மூடும்போது நான் இந்த அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த கிளைமேட்னால அப்படி இருக்குது. ஸோ கலந்து விட்டுட்டு இப்போ ஆன் பண்ணி விட்டுறலாங்க. குக்கரை மூடிடலாங்க. மூடிட்டு இதை ஆஃப் மோடில் போட்டாச்சு விசில். அடுத்தது ப்ரெஷர் குக்கில் நான் ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா மசிய வெந்து வரணும். அதே சமயம் நல்ல இதாக இருக்கணும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாங்க. நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து கேஸ்டையன் பேன் தான் வச்சுருக்கேன். இதில் தான் சமைக்க போகிறோம். ஸோ எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் தாங்க விடுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அதை விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெயை நல்லா வந்து எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இங்கே பெசரி வச்சுருக்கிறத அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாங்க. ஸோ இதை குக் பண்ணுறதும் அப்படி தாங்க, பொறுமையாக பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் உடஞ்சிடும். சைடு நல்லா வந்து அது இதாகட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லமாக திருப்பி போடலாங்க. ஏன்னா இது வந்து குயிக்காக வந்து வேகக்கூடிய ஐட்டம், ஃப்ரை ஆகக்கூடிய ஐட்டம். ஸோ அதனால் உடையாமல் நான் திருப்பி போட போகிறேன். எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நான் தான் சாப்பிட போகிறேன். ஒரு பக்கம் எனக்கு கிராக் ஆனாலும் கவலை இல்லை. எனக்கு தேவை அழகாக ரோஸ்ட் ஆகி வரணும். வாவ், சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெத்திலி ஃபிஷ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எச்மார்ட்டில். ஸோ வேணுங்கிறப்போ வாங்கிக்கலாம். என்ன ஒன்று, இது க்ளீன் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கடினமான வேலை. ஃபேன் போட்டிருக்காங்க, எக்ஸாஸ்ட் ஃபேனு. அதனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிளேட்டில் எடுத்துடலாங்க. அடுத்த பேட்ச் போட்டுடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன், மேரினேட் பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சூப்பராக உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேங்க. என்னால் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியலை. சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ மஸ்ட்டு ட்ரைங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் குக்கரை திறந்து இப்போ தான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். நானும் கொஞ்சமாக விட்டு கலந்துருக்கேங்க. ஸோ ஒத்த கையில் பண்ணுறனால அப்படி இருக்குது. ஸோ சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷியாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு எக் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் இந்த நெத்திலி ஃப்ரை சாப்பிட மாட்டார். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்மளுடைய கோவக்காய் ஃப்ரையும் ரெடி. சாப்பிட வேண்டியது தாங்க சுட சுட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய சேனலை பார்த்துட்டீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்றைக்கி பண்ண ரெசிப்பியில்
ஏதாவது ஒரு ரெசிபியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.